முன்னிறுத்தி தள்ளுபடி விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கியது. அதனால் இந்தியாவில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு பெரிய பலன் கிடைத்தது. உலக சந்தையில் ஏற்பட்ட அதிர்வுகளுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய முடிந்தது. இப்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. அப்போது இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொடுத்து துணை நின்ற ரஷ்யா இன்று பெட்ரோல் தட்டுப்பாட்டால் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்தியா அமைதியாக வேடிக்கை பார்க்காமல் பெட்ரோலை ஏற்றுமதி செய்து நண்பனுக்கு உதவியிருக்கிறது. சர்வதேச உறவுகளில் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று பலரும் கூறுகின்றனர். இந்தியா உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் மிகப்பெரிய சுத்திகரிப்பு திறன் கொண்ட நாடாகவும் திகழ்கிறது. அதனால் வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த திறன்தான் இன்று ரஷ்யாவுக்கும் உதவியாக அமைந்துள்ளது. நட்பை வார்த்தைகளால் அல்ல, செயலால் நிரூபிக்க வேண்டும் என்பார்கள். இந்தியா ரஷ்யா உறவில் அதையே தற்போது உலகம் பார்த்து வருகிறது. சோதனை காலத்தில் இந்தியாவுக்கு துணை நின்ற ரஷ்யாவுக்கு அதே சோதனை காலத்தில் கை கொடுத்த இந்தியா என்ற இந்த நிகழ்வு பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கைகளில் முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நண்பன் புதினுக்காக களமிறங்கிய மோடி என்ற தலைப்பு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, இந்தியா ரஷ்யா நட்பின் புதிய அத்தியாயமாகவும் பேசப்பட்டு வருகிறது. இந்திய பிரதமர் மோடியிடம் ரஷ்ய அதிபர் புதின் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் உடனே ஓகே சொல்லி உதவியிருக்கிறது இந்தியா. சர்வதேச அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் சில நேரங்களில் நாடுகள் தங்களின் நட்பை செயலால் நிரூபிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் தற்போது இந்தியா ரஷ்யா உறவில் நடந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வழங்கி உதவிய ரஷ்யா இன்று எரிபொருள் நெருக்கடியில் சிக்கியிருக்கும் நிலையில் அந்த நண்பனுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது இந்தியா. இதன் மூலம் பிரதமர் மோடி மீண்டும் இந்தியாவின் நம்பகமான கூட்டாளி என்ற பிம்பத்தை வலுப்படுத்தியிருக்கிறார். உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் ரஷ்யாவின் பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக அந்நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசை, சில இடங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட விநியோகம், பெட்ரோல் விலை உயர்வு போன்ற சிக்கல்களை ரஷ்யா சந்தித்து வருகிறது. இந்த நிலையை சமாளிக்க பல நாடுகளிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்ய ரஷ்யா முடிவு செய்திருக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவிலிருந்து சுமார் 60,000 டன் பெட்ரோல் கடல் மார்க்கமாக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 30,000 முதல் 40,000 டன் வரை ஏற்றிச் செல்லும் 2 கப்பல்கள் ரஷ்யாவை நோக்கி புறப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவின் உடனடி எரிபொருள் தேவையை சமாளிக்க இந்த உதவி முக்கிய பங்காற்றும் என சர்வதேச எரிசக்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முடிவு ஏன் முக்கியமானது தெரியுமா? 2022 உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தன. அந்த நேரத்தில் பல நாடுகள் ரஷ்ய எண்ணெயை வாங்க தயங்கிய போதும் இந்தியா தனது தேசிய நலனை